BTG Universal பாபி பாலச்சந்திரன் அவர்கள் தயாரிப்பில் விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் இணைந்து இயக்கி வைபவ், அதுல்யா ரவி, மணிகண்டா ராஜேஷ், ஆனந்த் ராஜ், மொட்ட ராஜேந்திரன், ரெலின் கின்ஸ்லி, ஜான் விஜய், சுனில் ரெட்டி மற்றும் பலர் நடிப்பில் டி இமான் அவர்கள் இசையில் ஜூன் 20ஆம் தேதி வெளிவர இருக்கும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் தான் இப்போ நீங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பாத்தீங்க. சோ இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல, அதாவது அடிதடி, சண்டை, ரத்தம், குத்து, வெட்டு அப்படி இருக்கிற ஒரு பேஸ்ல வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபன் ஃபில்ட் ஜாலி என்டர்டெய்னரா வரப்போகுது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சோ இன்னும் மேல படத்தை பத்தி பேசுறதுக்கு வந்து we have the team with us today joining. So we'll just call upon the team now. BTG Universal ஓட Head of Strategies Dr. Manoj Beno அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். The dynamic director duo Vikram Rajeshwar அவர்கள் மற்றும் அருண் கேஷவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். As we call the team on stage, Head of Strategies Dr. Manoj Beno அவர்கள் டீமை ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்க. Actor மணிகண்டா ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சாம்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் சூர்யா கணபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் டைரக்டர் டான் அசோக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்துடைய லீட் கேங்ஸ்டரான நம்ம வைபவ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் அழகான கதாநாயகி அதுல்யா ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு என்டர்டெய்னரை தயாரிச்ச BTG யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, இவர் புகழ்பெற்ற தமிழன். சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஃபாரன்சிக் சொல்யூஷன்ஸ்ல உலக அளவில் நம்பர் 1 இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ தமிழ் சினிமாக்குள்ளேயும் கால் எடுத்து வச்சு வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் டிமாண்டிக் காலனில அவரோட 2வது படமா அமைது. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து BTG யூனிவர்சலோட அடுத்த படைப்பான ரெட்டத்தல ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இவர் மட்டும் இல்லாம BTGக்கு இன்னொரு ஒரு தூணாக இருக்கும் நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டாக்டர் மனோஜ் பேனு அவர்கள். தமிழ் சினிமால பல வருஷமாக பல கம்பெனிஸ்ல ஒரு கலக்கிட்டு இப்போ வந்து பாபி பாலச்சந்திரன் அவர்களுக்காக BTG யூனிவர்சலோட ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸாக சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்காரு. பாபி அவர்களோட கனவுகளை நினைவாக்க தலைமை தாங்கி கூட்டு முயற்சியாக தரமான படைப்புகளை தர BTGல ஒர்க் பண்ற அனைவரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So today we have the team behind this exciting film, and to share a few words we would like to start with the hero of the film. And இவரை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், he is super fun, quirky, versatile and almost like ஒரு 2 decades வந்து நம்மள entertaining and engaging ஆன scripts ஓட நம்மள வந்து entertain பண்ணிட்டு இருக்காரு. So we have with us today Vaibhav to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மலையில வந்து எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க இந்த பிரஸ் மீட்காக. தேங்க்யூ. இந்த 2 decades ஆகலங்க, இன்னும் கேட்கவே இல்லை. அவங்க 17 years சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்க பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்ன்ல வந்துட்டு ஒரு கலகலப்பா ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் 2 பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க.
முக்கியமா பாபி பாலச்சந்தர் அவர் பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளவு பிஸின்னு யூஎஸ்ல பார்த்தேன் நான். அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்கன்ட்டு. அவர் வந்து தமிழ்ல வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து. அண்ட் இங்க டோட்டலா எங்க ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே இங்க சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்னைக்கு வர முடியல சார்னால. அண்ட் தேங்க்யூ அதுல்யா. மணி ஒரு ஒரு பிரதர் இப்போ எனக்கு புதுசா. சூர்யா கணபதி இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு 10 minutes ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துல இருந்து இருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது, ஸ்பாட்ல பார்த்தா தான் தெரியும். நிறைய கத்துக்கலாம் சார் கிட்ட இருந்து. எனக்கு ஒரு 1 day தான் இருந்துச்சு, 1 day ஹாஃப் டே தான் இருந்துச்சு, மிச்சம் வேற காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேற யாராவது? அண்ட் இதுல நடிச்ச ஆனந்தாஜ் சார், எங்க அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரெடன் கிங்ஸ்லி, மொட்டராஜன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸ். அஜய் மாஸ்டர் இதுல வந்து சாங் பண்ணியிருக்காரு, 2 சாங்கு. இந்த காமெடி பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகுறதுக்கு ஒரு ஹாஃப் டே மேல ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்ப ஷூட் போலாம் அப்படின்னும் போது கரெக்டா எங்க மனோஜ் பின்னு சார் வந்து இன்னொன்னு ஆட் பண்ணி, ஆக்சுவலா ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பாரு ஷூட்டு லைட்டா. ஸோ அது மாதிரி வர ஒரு ஃபன் ஃபில் ஃபிலிம் இது. ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஜாலியான படம். இந்த டைம்ல பசங்களோட ஃபேமிலியோட வந்து எல்லாரும் உட்காந்துட்டு படம் பாக்குற ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியா பார்க்கக்கூடிய படம் அது. ஜூன் 20th ஆவலா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. மிக்க நன்றி சார். பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்லாம டான்ஸ், காமெடி, ரொமான்ஸ்னு இந்த படத்துல வந்து பயங்கரமா ஒரு கலக்கி இருக்காங்க. And in fact, I should say she is the energy and elegance of the film. Would like to call upon actor Sathya Ravi to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியா நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும் நாங்கள் வந்து நம்புறோம். ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. And thank you BTG production, Bobby sir and Manoj Binu. அவங்களோட ப்ரொடக்ஷனா பண்ற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் விக்ரம் ராஜேஸ்வரன், அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டா இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு என்ன சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், Sonal Reddy, Manikandan, Kingsley, Mottarajendran sir, ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், ஜாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியா ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்பவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது, டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னா, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம்,
மணி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் June 20th ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் பிரசன் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். சோ இந்த கேங்கோட ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் படத்துல இருந்து வந்து எல்லா சாங்ஸ், ட்ரெய்லர், ஸ்னீக் பீக் எல்லாத்துலயும் வந்து இவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு குவர்க்கியான கேரக்டரா அமைஞ்சது. அண்ட் த ரொமான்ஸ், ஐ மீன் த ரொமான்ஸ் ஹி ஹேட் வித் நம்ம லீட் ஹீரோ வைபவ் அவர்கள் வந்து எதிர்பார்க்கிற ஒரு ஃபேஸ்ல வந்து இருக்கு. ஸோ டு ஷேர் a few thoughtful memories from the film, may I now call upon Vikram Manikanda Rajesh அவர்கள். எல்லா பிரஸ் பீப்புளுக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ இடம் கொடுத்து த்ரூ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தை இருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி, ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாம ஒரு ஜாலியான ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். இந்த வைபவ் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடிச்சது இந்த படத்துல வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றதுக்கு ஐ ஃபீல் சோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பினோனா ஃபார் திஸ். அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ இவரு பிடிஜி பாபி அப்படின்னு. அவர் யாருன்னு தெரியாது அவனுக்கு. லியோனார்டோ டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயா கொடுப்பாரு, பக்கத்து லியோனார்டோ டிகாப்ரியோ இவரும் பக்கத்து வீடு அப்படின்னா பார்க்கும்போது அந்த அப்பதான் மனோஜ் இவரு பாபி சார் பத்தி படிக்கும் போது we have a lot of information about him. And thankfully he came to நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் கோஸ்டர்ஸ் அப்துல்யா எவ்ரிபடி எல்லாருமே, யூ நேம் விக்ரம், கேஷவ் ப்ரோ, எல்லாருமே சப்போர்ட் மீ வெரி வெல். நீங்க இது பண்ணுங்க, நீங்க கூட இருங்க, எங்கேயுமே என்ன வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காம. ஸோ தி கேம் மீ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைட்ல இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீ கூட இரு, ஃப்ரேம்ல இரு, நீ இது பேசி இந்த டயலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். on June 20th this movie is getting released. So எல்லாரும் வந்து பாருங்க. Everybody will love it. Thank you. Thank you so much. அடுத்ததா பேச போற பத்தி சொல்லணும்னா, இவர் ஸ்கிரீன்ல வந்தா எல்லாரையும் வந்து பயங்கரமா சிரிக்க வச்சிருவாரு, பயங்கரமா சாம் பண்ண வச்சிருவாரு. I think that's one of the reasons why he has that in his name. சாம்ஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அடாது மழை பெய்தாலும் விடாது வந்திருக்கின்ற மீடியா பீப்புள் அனைவருக்கும், அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற ரியாஸ் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பா இதே ரூட்ல போனாங்கன்னா எதிர்காலத்துல ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமா வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்ன சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஜென்ரலாவே வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும், என் வீட்லயே பாத்தீங்கன்னா சோஃபா இங்க போடலாமா அங்க போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில ஒரு முடிவுக்கு வராம அதை முடிச்சு வச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்த அளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படத்திலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை வந்து அசம்பிள் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதுல இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்திருக்கேன். அவர் டேட் இருந்தா இவர் டேட் இல்லை, இவர் டேட் இருந்தா எல்லாரையும் ஒன்னா புடிச்சு கோத்து இழுத்து நினைச்ச விஷயத்த பண்ணா அது பட்ஜெட்டுக்குள்ள பண்ணோன்ற அவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்துல. சீரியஸாவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு
10 கல்யாணம் பண்றதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை 2 பேரும் முதல் படத்திலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா எதிர்காலத்துல இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட் இந்த திரையுலகத்துல இருக்கு. அவங்க பேக்ரவுண்டும் வேற, அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவரு. ஸோ அந்த ரத்தத்திலே இருக்கு அந்த இது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல காமெடி தான் இந்த இது. என்னோட பேரா வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்துல நடிச்சதை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்துல 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ள இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாடி வெளியில இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனா இருக்கும். அதுல பிபின் குமார் இருக்காரு இல்லையா, நல்ல வசதியா உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிப்பாரு. இவருக்கு நடுவுல பூந்து சிக்கி சின்ன பண்ண மாத்துக்கு ஓரமா சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலியமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவா இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு. அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியா இருக்காரு. நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகா மணிகண்டன் ராஜேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதுல சும்மா அசத்தி தூள் கிளப்பிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. தொழில்நுட்ப கலைஞர்ல இருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிகேட்டடா உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துகிறேன், நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ மச். மிக்க நன்றி சார். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்துல ஒரு முக்கியமான ரோல நடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரோல் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. சோ டு ஷேர் a few words may now call upon actress சூர்யா கணபதி. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அகேன் ஃபார் ஷோயிங் அப். பயங்கர மழை, பயங்கர டிராபிக், பட் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர். வெரி கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் ஹியர். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நான் பண்றது இந்த படத்துல ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days, ஐ திங்க் டிசம்பர் 2023 நாங்க ஷூட் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போறேன்னு. ஸோ ரொம்ப சடனா நடந்த ஒரு விஷயம். பட் one of my favorite roles till date that I've done. So I'm very grateful that Vikram considered me to do this role. Thank you, Vikram, for having me. And I know Manoj for a very, very long time. He's a very dear friend, and I'm very happy to be part of this film. And நானும் தான் இருந்தேன் அப்படின்னாலும் அவங்களாம் ஆல்ரெடி நிறைய ஷூட் பண்ணாங்க. பட் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துட்டாங்க. ஃபுல் குட் எனர்ஜி ஆன் செட். எல்லாருமே ஹாப்பியா ஷூட் பண்ணாங்க. ஸோ we had a lot of positivity on set. I hope அது உங்களுக்கு translate ஆகும் on screen. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. Thank you so much. பொதுவாவே பாத்தீங்கன்னா காமெடி அண்ட் ரொமான்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஆக்ஷனுக்கு இடமே இருக்காது. பட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்துல காமெடி, ஆக்ஷன், த்ரில் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்ம ஸ்டண்ட் டைரக்டர் டான் அசோக் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மழையிலையும் வந்து இந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது பிடிஜி பாபி சார், ப்ரொடியூசர், அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு பிடிஜியோட ஹெட் பாபி சார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிளஸ் டைரக்டர் விக்ரம் சார் அண்ட் கேஷவ் சார் 2 பேருக்கும் ஒரு நன்றி. சாம் சார், அடுத்தது அதுல்யா மேம், வைபவ் சார். சொன்ன மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அசிஸ்டண்டா இருக்கும் போதே அவரோட படம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி மணிகண்டன் சார், தேங்க்யூ. சூர்யா கணபதி, உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். படம் டீசர் பிளஸ் சாங் பார்த்துருக்கீங்க, ரொம்ப அருமையா வந்திருக்கு. சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்ஃபுல்லா இருக்கும் இந்த படம். ஏன்னா ஷூட் பண்ணும் போதே நாங்க பயங்கர பண்ணாதான் ஒர்க் பண்ணோம். ஃபைட்டுனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறத செய்யும். ஆனா இதுல கஷ்டமே இல்லாம எல்லாமே ரொம்ப ஃபன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். படம் டோட்டலா ரொம்ப அழகா வந்திருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். அடுத்ததாக வந்து இந்த படத்தோட கிரேசி ரைட பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு I would like to call upon the directors duo who is also the captains of the ship to share a few words about the film and its making. And இந்த மாதிரி ஒரு கிரேசியான ஹேஸ்ட் காமெடியை வந்து எப்படி உருவானது and how did you write the screenplay of the film, அத பத்தியும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்.
தேங்க்யூ. குட் ஈவினிங் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த மழையில வந்து நீங்க வந்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ஆரம்பிக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அது அப்போ நடக்கல. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஒன்னும் சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு, இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு. அந்த கால் தான் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு. அது அந்த கால் பண்ணது வேற யாரும் இல்லை, மனோஜ் வினோ சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. ஒருத்தர் 8 வருஷமா என் மேல நம்பி இருக்காருன்னா இட் இஸ் நாட் அ ஜோக். அண்ட் அந்த கால் சொன்னதுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தது வந்துட்டு பாபி பாலச்சந்திரன் சார் தான். நான் போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ முதல் நன்றி பாபி சாருக்கு அண்ட் மனோஜ் சாருக்கு. இவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்புறமா இந்த படம் எழுதிட்டு இருக்கும் போது யாரை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வாஸ் வைபவ் சார். ஏன்னா எனக்கு வைபவ் சார் வந்துட்டு கொஞ்சம் நாளாவே தெரியும். இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம். ஸோ இந்த படம் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து வைபவ் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா சரி, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் போடணும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல்லாம் போட்டோம். ரொம்ப லிமிடெட் ஸ்கெடியூல் இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் டேஸ், ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி, டேட்ஸ் கம்மி அப்படின்னு இருக்கும்போது என்னோட முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து தமிழ் தெரியணும் அப்படின்றது. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினா போடணும் அப்படின்னு இருக்கும்போது அதுல்யா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அதுக்கப்புறமா அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நியூ கமரோட போலாமா, எங்க போலாமா, அது பண்ணலாமா, என்னெல்லாம் ஃபுல்லா சாய்ஸஸ் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ வந்துட்டு இமான் சார் வந்துட்டு மியூசிக்ல வந்தது. இமான் சாரும் நானும் வந்துட்டு நாங்க முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்க ஸ்கூல் மேட்ஸ். நாங்க அவரு எனக்கு சீனியர் ஸ்கூல்ல. ஸோ கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கும் அப்பாவுக்கு பழக்கம். ஸோ வீட்லயும் நல்லா தெரியும். ஸோ இமான் சார் வந்தது வந்துட்டு இட் வாஸ் வெரி பிக் பிரேக். இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது இல்லாம தி என்செம்பிள் ஆஃப் காஸ்ட், இந்த காஸ்ட் ஆனந்த்ராஜ் சாரா இருக்கட்டும், மொட்ராஜன் சாரா இருக்கட்டும், சுனில் சாரா இருக்கட்டும், ஜான் விஜய் சாரா இருக்கட்டும், கிங்ஸ்லி சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 5 படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு படம், முதல் படம் சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்திலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்திலே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ டேட்ஸ், கோஆர்டினேஷன், பெர்ஃபார்மன்ஸ், இது நடுவில் வந்துட்டு மழை, வெள்ளம், செட் டேமேஜ் எல்லாமே போய் முடிச்சு இன்னைக்கு வந்துட்டு உங்க முன்னாடி வந்துட்டு ஜூன் 20th அன்னைக்கு வரப்போகுது. இதுல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நம்மளோட மணிகண்டன் ப்ரோ வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டா வராரு. இதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, இந்த படத்துல வந்துட்டு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஒன்னு மணி ப்ரோ இருக்காரு, இன்னொன்னு சூர்யா இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்துல. 2 பேரோட நல்லா இருக்கும், ரொம்ப ரசிப்பீங்க. ஷாம் சார் இருக்காரு, பிபின் சார் இன்னைக்கு வரல. மித்தபடி அந்த மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் டேட் இன்னைக்கு இல்லை. பட் தேங்க்யூ எவ்ரிபடி, இன்க்ளூடிங் நம்மளோட ஃபைட் மாஸ்டர் இருக்காரு. ரொம்ப இவரு பேர் தான் ஃபைட் மாஸ்டர், ரொம்ப குழந்தை அவரு. ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாரு அவரு. பேர் தான் ஃபைட் மாஸ்டர் இருக்கு. ஸோ அசோக் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் த ஸ்டாஃப் ஹூ வாஸ் ஒர்க்ட் பிஹைண்ட் த கேமரா, everybody, that is my crew, my cameraman Tijo, Tommy, who has done a very good job. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரு. he's going to go places, நிறைய நல்ல படங்கள் பண்றாரு, இப்போ பெருசா பண்ணிருக்காரு. என்னோட ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னோட எடிட்டர் சுரேஷ், he's been the backbone இந்த படத்துக்கு. நான்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு எடிட் பண்ணி அவரு காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவாரு. இவங்க 3 பேர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், மணி ப்ரோ இருக்கிறாரு. மணி ப்ரோ ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அப்புறமா கோபால் சார், கருணா சார் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் இபி, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் என் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சாமி சார், வேலு,
பெருமாள், இவங்க எல்லாருமே, விக்கி, பிரகாஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வேலை பார்த்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டு பாபி பாலச்சந்தர் சார், தேங்க்யூ டு த பிரஸ் அண்ட் மீடியா. ஜூன் 20th படம் வருது, தியேட்டர்ல போய் பாருங்க, எல்லாருமே பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது, நத்திங் லைக் தட். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. Thank you so much, sir. Finally, it's time to invite the visionary who believed in this project and backed it strong. VTG Universal oda head of strategies, Dr. Manoj Venu அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, மனோஜ் மேனோ பிரதருக்கு வந்து இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடந்தது அதுல அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார், மூல காரணம் என்ன அப்படிங்கும்போது இந்த கம்பெனியுடைய ஓனர், ப்ரொடியூசர், எங்களுடைய பாஸ் மிஸ்டர் பாபி பாலச்சந்திரன் அவர்கள். அப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே சைபர் ஃபோரன்சிக் சொல்யூஷன்ஸ் அந்த ஜோன்ல வந்து நம்பர் 1ல இருக்காரு. அவர் வந்து இன்னொன்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு, அதாவது மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேன்னு அவர் வந்து சொல்றாரு. அப்போ ஏற்கனவே செஞ்சுரியா அடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து புதுசா இன்னொரு ஸ்போர்ட் அதுக்குள்ள நான் வந்து நுழையிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ செஞ்சுரியா அடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து வேற எதுக்குள்ள வராங்களோ அதுலயும் அவங்க வந்து வெற்றி காமிச்சாங்கன்னா தான் அது மரியாதை. ஓகே, அந்த வெற்றிய அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவை, நம்பிக்கையான ஆட்கள் தேவை, திறமையான ஆட்கள் தேவை. அதுதான் எங்களுடைய பிடிஜி டீம், அதுதான் நாங்க. சோ எங்களுடைய கடமை அண்ட் பொறுப்பு வந்து என்னன்னா, பாபி பாலச்சந்திரன் ஓகே அப்படிங்கிற ஒரு பெரிய விஷநிதியுடைய பெருமைக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கிறது தான் எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. நாங்க எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம், அதுக்காக தான் மெனக்கிடுறோம். நீங்க வந்து ஒவ்வொரு தடவை ஸ்கிரீன்ல ஒரு நல்ல படைப்பு வந்துச்சுன்னாலும் அது வந்து அதோடைய ரிசல்ட் தான். நல்ல படங்கள் வந்தாதான் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், நல்ல படங்கள் வந்தாதான் ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க, அடுத்த படத்தை எடுப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியா இருந்தாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும். இதனால பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்குது. அதனால இதை நாங்க வந்து செய்யறோங்கிறதுல வந்து அது வந்து முதல் பாயிண்ட். இதை எதுக்கு செய்யறோம்னா, அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்யும் எங்கள் கடமை. அதுக்கப்புறம் அது வெற்றி அடையும் போது ப்ரொடியூசரோட சேர்ந்து அது ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், ரெஸ்ட் ஆஃப் த டீம் பிடிஜியா இருக்கட்டும், நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்குவோம். அது எல்லாருடைய உழைப்பும் அதுல அடங்கி இருக்கும். அது வந்து ப்ரொடியூசர் உட்பட. இப்ப எங்க ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் வந்து சரி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாரும் நீங்க வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற ஆளு. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுல வந்து எப்படி அவருக்கு வந்து டெய்லி எல்லாத்தையும் ஃபாலோ அப் பண்றதுக்கு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரு உரிமையா எனக்கு ஒரு போனை போடுவாரு, போனை போட்டு டேய் என்னென்ன நடக்குது சொல்றா ஓகே அப்படின்னுவாரு. அப்ப நாங்க வந்து அந்த ஒவ்வொரு போன் காலுக்கும் ஜான் விஜய் இப்படி அதிரடியெல்லாம் வரக்கூடாது, நான் ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன். தேங்க்யூ ஜான் விஜய் ஃபார் ஜாயினிங் அஸ். அப்போ ஒரு ஒவ்வொன்னு கேட்கும் போதும் அவருக்கு வந்து அந்த நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இது வந்து எவ்ரி திங் இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், இதுதான் டீம் பிடிஜி, இவங்கெல்லாம் இதைத்தான், நான் அமெரிக்கால உட்கார்ந்து இருக்கும் போது இவங்கெல்லாம் இதைத்தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு நிம்மதியும் அவருக்கு வர்றதுக்கு நாங்க அதுக்கு வந்து கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அது நாங்க வந்து கண்டிப்பா உழைப்போம். இந்த நேரத்துல ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி அட் டீம் பிடிஜி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷர்மிளா, மணிகண்டன், அதுக்கப்புறம் விகே, காயத்ரி, தென் ஈவன் எங்க ஆபீஸ்ல இருக்கிற மிஸ்டர் ஜனா ஓகே அவரு, அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரண்யான்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அது எங்க கம்பெனி ஆள் மாதிரி தான், பட் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபால். அதுக்கப்புறம் இன்னும் இந்த இதை பிடிஜியை வந்து முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு ஒன் மோர் ஆர்டர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டிசர்விங் டு கெட் தேங்க் டுனைட். ஓகே அது நான் கடைசியில வரேன். இப்படி பிடிஜி யூனிவர்சலுக்கு வந்து நல்ல தரமான படங்களை கொடுக்க ஓகே நாங்கள் எல்லாம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்சலுக்காகவும் பாபி பாலச்சந்திரனுக்காகவும் we will work. We assure you that Bobby, we assure you
the press people also, that we will give you quality products from BTG Universal. அடுத்தது இந்த படத்துல இருக்கிற காஸ்ட் அண்ட் குரூவை பத்தி பேசிடுறேன். அதாவது வைபவ் பத்தி எல்லாம் ஆடியோ லான்ச்ல பேசியாச்சு, அதுக்கு முன்னாடி பேசியாச்சு, ரொம்ப வளவளக்க விரும்பல. பட் அந்த ஒரு காமெடி ஸ்பேஸ், ஓகே, அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணும்போது ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும், டான்ஸ் ஆடும்போது ஆட வேண்டியது இருக்கும், ஒரு லவ், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் சில இமோஷன்ஸ், சேட்னஸ், இது எல்லாத்தையும் ஒரே ஆர்டிஸ்ட் கொண்டு வர்றாருன்னா அந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு பேரு. எங்களுடைய வெர்சடைல் ஆக்டர் வந்து வைபவ். வி தேங்க் வைபவ் ஃபார் தட். அமேசிங் பர்சன். படம் ஆரம்பத்திலிருந்தும் சரி, படம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இப்போ ப்ரொமோஷன்ஸ் நடக்கும் போதும் சரி, எல்லா நேரத்திலையும் அவர்கிட்ட நான் வந்து ஒரே லெவல் எனர்ஜியை தான் பார்க்குறேன். அது வந்து அமைகிறது வந்து கஷ்டம். எல்லாரும் அதே மாதிரி இருந்துடுறது கிடையாது. அதுல வந்து எங்களுக்கு வந்து வைபவ் குறிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல அவ்வளோ ஒரு கோஆபரேட்டிவ் பர்சனா கிடைச்சதுக்கு we are very very happy. Atulya, thank you for the amazing job that you've done, and we promise you, நாங்க வந்து இந்த படத்துல வந்து அதுல்யாவை வந்து சும்மா ஒரு ஹீரோயின்ங்கிற பேருக்கு அப்படி வைக்காம கதையோட சேர்ந்து அவங்க வந்து டிராவல் பண்றாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது அவங்களுக்கும் ஒரு பிரேக்கா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல நடிச்ச ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், அது வந்து ஆனந்த்ராஜ் சாரா இருக்கட்டும், மொட்டை ராஜேந்தர் சாரா இருக்கட்டும், இப்போ டேஷிங் என்ட்ரி கொடுத்த எங்களுடைய ஜான் விஜயா இருக்கட்டும். ஜான் விஜய்க்கு ஒரு வணக்கம், அவர் கண்ணாடிக்கு ஒரு தனி வணக்கம். அதுக்கப்புறம் சுனில் ரெட்டி, வைபவுடைய அண்ணன். நான் நினைக்கிறேன் பெருசு ரிலீஸ் ஆயிடுச்சு, மற்றபடி அந்த டைம்ல நீங்க சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த முதல் படம் இதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ பிரதர்ஸ், 2 பேரும் பிரதர்ஸா நடிக்கல, ஓகே, ஆனா படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. ஜாம் சார், உங்களை வந்து நாங்க ஏற்கனவே படத்தை பார்த்துட்டதுனால ரொம்ப ரசிச்சோம். எஸ்பெஷலி நீங்க அந்த ஓடி வர்றதுல ஒரு மாடுலேஷன் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் விபின், தென் லிவிங்ஸ்டன் சார், ஷிஹான் ஹுசைனி சார். அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நடிச்ச கடைசி படம் இது. அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து விக்ரம் ராஜேஸ்வருடைய அப்பா மிஸ்டர் ராஜேஸ்வர், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அவருடைய கடைசி படத்துல வந்து விக்ரம் வந்து அவரை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் அதுல இருக்கு. அவர் வந்து ட்வீட் பண்ணிட்டு போயிருந்தாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வருவேன், வந்து இந்த படத்தை கண்டிப்பா நான் வந்து ப்ரிவியூ ஷோ பார்ப்பேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு போட்டிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஹியர் வித் அஸ், பட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கீப் ஹிம் இன் யுவர் பிரேயர்ஸ். இது தவிர்த்து இன்னும் இந்த படத்துல வந்து இளவரசு சார் இருக்காரு, ஓகே, இன்னும் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு. யாருடைய பேரையாச்சும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ரெட்டின் கிங்ஸ்லி, ஓகே, ரொம்ப ஒரு பிரைமரி ரோல் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காரு. அது என்ன கேரக்டர் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்க வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. படம் ஃபுல்லா வராரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாருமே டெய்லி இவங்களுடைய காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த கேரவன்ஸ் வந்து அப்படியே அந்த போர்ட்ல நிக்கிற கண்டெய்னர்ஸ் மாதிரி வரிசையா கேரவன்ஸா இருக்கும். யாரு எந்த கேரவனுக்குள்ள இருக்காங்க ஷார்ட் சொல்லும் போது உடனே எல்லாரும் அப்பியர் ஆவாங்க, முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் காணாம போவாங்க. அதுக்கப்புறம் இடையில டீ ஸ்டேஷன் இருக்கும், அந்த டைம் இவங்க பண்ற அரட்டைகள், அது எல்லாத்தையும் சேர்த்து வைபவ் எல்லாருமே சேர்ந்து நல்லா டிலே பண்ணிட்டு பழைய ஏமல தூக்கி போட்டாங்க. குரால இருக்கட்டும், அதனால ட்ரிக்ஸா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வடிவேல் சொல்றாரு, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க எல்லாரும். ஜான் விஜய் வரிசையா எங்க படங்கள்ல வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும், அது நாங்க தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கணும் இல்லையா. அவர் ரொம்ப ஒரு பிஸி பர்சன். பட் நான் இது முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு டப்பிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஜான் விஜய். அது ஒரு வெரி ரேர் குவாலிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜான் விஜய் ஃபார் பீயிங் சச் அ லவர் ஆஃப் சினிமா. இது தவிர்த்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ், அது வந்து டிஓபி டிஜோவா இருக்கட்டும், டான் அசோக் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரா இருக்கட்டும், அஜய் மாஸ்டர் ஃபார் டான்ஸ், அதுக்கப்புறம் சுரேஷ் எடிட்டர், வேற யாராச்சும் நான் மிஸ் பண்ணிருக்கேன்னா அது கடைசியில வருவேன். ஓகே, எனிவே அதையும் சொல்லிடுவோம்.
இமான் சார்லாம் எப்படின்னா, இது வந்து காமெடி படம் தானே, ஓகே அப்ப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது காமெடியில, அப்ப லவ்ல கிடையாது, இது சீரியஸ் லவ் அப்படிலாம் இல்லாம ஒரு காமெடி படத்துலயும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான லவ் சாங்ஸ், டான்ஸ் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்த ஒரு பாட்டு, ஓகே அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமா கொடுத்திருக்காரு. ரீ ரெக்கார்டிங்கும் அதே மாதிரி ஒரு காமெடி மூவிக்கு ரொம்ப பிரமாதமா ஓகே அப்படி பின்னிருக்காரு. அவருக்கு அந்த மியூசிக் கான்செர்ட் இருக்கிறதுனால அவரால் வர முடியல, இல்லாட்டி அவர் நம்மளை ஜாயின் பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி எல்லாரும் முத்தா இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஒரு வெரசமோ இல்லாட்டி முகசுளிப்போ, ஒரு ஐட்டம் சாங்கோ, டபுள் மீனிங்கோ, பாடி ஷேமிங்கோ இதெல்லாம் இல்லாத ஒரு படம். இது ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி, டார்க் ஹியூமர், அந்த மாதிரி புரியறதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இதுல எதுவுமே கிடையாது. எல்லாருமே இதை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து ரசிக்கலாம். தியேட்டர்ல வந்து யாரும் ₹1 கையில கீழே போட்டு தேட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். இது வந்து கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது இந்த காமெடியன்ஸ் இந்த படத்துல பண்ணியிருக்கிற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த காமெடியன்ஸே பண்ற அந்த ஸ்டண்ட் சீக்வன்சஸ், அதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் இதை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. இது தாண்டி டீம் எக்ஸ்டரோ, இது வந்து பாபி பாலச்சந்திரனுடைய கம்பெனி, என்டையர் டீம் எக்ஸ்டரோக்கு எங்களுடைய தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஓகே அது வந்து நம்ம கம்பெனி படம் ஓகே அப்படின்னு சொல்லி அதுல பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த படத்தை ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், அது வந்து பாக்குறதா இருக்கட்டும், அதை வந்து 4 பேர்கிட்ட வந்து அதை வந்து பெருமையா சொல்லிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஷோ போடும்போது அதுல பார்ட்டிசிபேட் பண்றது, இதுக்கு வந்து எக்ஸ்டரோ டீம் வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம். அதுல வந்து கவிதா, சாஜன், இந்த மாதிரி பெரிய தூண்கள் இருக்காங்க ஓகே எக்ஸ்டரோ டீம்ல. அவங்கள வந்து நாங்க வந்து தேங்க் பண்றோம் இந்த நேரத்துல. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்டு வராது, அது அவங்க கிட்ட இருந்து தானா வருது. அந்த எனர்ஜிக்கு வந்து ரொம்ப நன்றி. அது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டானிக் மாதிரி. இந்த படம் மற்றபடி ஜூன் 20th வருது தியேட்டர்ஸ்ல. எல்லாரும் இது வந்து ஓடிடியில வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காம எல்லாரும் தியேட்டர்ஸ்ல பெரிய பெரிய நம்பர்ஸ்ல வந்து குடும்பமா நீங்க வந்து பார்க்கணும் ஓகே அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். இங்க வந்து மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் படம் காட்டப்படும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வேல்யூபிள் ஒப்பீனியன்ஸை கொடுங்க. அது நல்ல ஒப்பீனியன்ஸாவே இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் சார். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்துடைய பிரஸ் மீட்டுக்கு ஒரு அதிரடியான என்ட்ரி கொடுத்த ஜான் விஜய் அவர்களை இப்போது ஒரு அதிரடியான ஸ்பீச் கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். Good evening, everyone. I'm happy to meet all the press and my lovable people on this evening. அதிரடியா எப்படி பேசணும்னா எனக்கு தெரியாது. நான் பேசினாலே அதிரடியா இருந்து ஜான் விஜய் கண்டென்ட்டே இல்லை சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு 30 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. நான் எது பேசினாலும் அந்த கண்டென்ட் ஆகிற என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்னுடைய உசைனி மாஸ்டர் அவருடைய ஸ்டூடெண்ட் தான். நாங்க ரொம்ப பாசமா ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவரோட நான் எப்பவுமே சண்டை தான் போடுவோம். ஏன்னா அவர் கராத்தே தான் கத்து கொடுத்தாரு எனக்கு. அதனால சண்டை தான் போடணும். சரி, அவரு கடைசி ஒரு படம் நடிச்சாரு, அவரு கூட நான் நடிச்சனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆளு. He loves me and also my son is a great student of him in archery. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சொன்னாங்க. நான் எப்படியா தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நீங்க இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப கடைசியா ஒருத்தர் பேசலாம் இருப்பாங்க, அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ, பேரு கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காங்க. சாம் சார் ரொம்ப சாமிங்கா உட்காந்துருக்காரு. ஒரு பக்கத்துல ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதான் நான் அடிக்கடி சொன்னேன், சார் நான் வந்தேன் படத்துல நடிக்கிறேன், இப்படி நடிச்சாதான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்க ஓவரா நினைக்காதீங்க. இவரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு,
நீங்க எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்க ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை வேற வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாது நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டன்ட். நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகா இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவரு வந்து பாத்தீங்களா, மூக்குன்னு நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. வரேன் only one person who knows that how useful that nose is. அதுலயே அவர் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு உண்மையாவே தெரியும் how his performance is extraordinarily shown out through his nose. நான் மிஸ்டர் வைபவ் தனியா சிரிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தம்பி இருக்கிறாரு மணி. மணி இல்ல, நம்ம செல்லமா கூப்பிடுவோமே, புஜி. புஜி தம்பி வந்து ஆக்சுவலா நாங்கெல்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினைச்சு நாங்க வந்து பயங்கரமா நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்துல நிறைய கூட்டமா நடிப்போம், ஏதோ எல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிருப்போம். பார்த்தா தனியா வந்து மானிட்டர்ல பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இந்த படம் நீங்க பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கெல்லாம் வந்து யோசிச்சு நடிப்போம். அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பாரு. சீரியஸா ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி இங்க இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் ரியலி a கேங்ஸ்டர் ஃபிலிம். இதுல நடுவுல பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேற இந்த கேங்ஸ்டர் நடுவுல மாட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம அதுவும் நடிச்சிருச்சு. ஆக்சுவலா எங்க ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாம she is also part of the character film and she has done a brilliant job. எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம், வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா அந்த பிள்ளை வேற பயங்கரமான இதுங்க சாரி நம்ம ப்ரீவியஸ் படத்துல வந்து அவங்க 5 பேர் அஞ்சலிங்க. சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. நீங்க திடீர்னு கூப்பிட்டு என்ன வந்து மேடையில் நிக்க வச்சோன்னா கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிட்டாங்க. பேர் மாத்தி சொன்னதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. சூர்யா இஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். இது எல்லாரையும் மேய்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம். இவங்க எல்லாருமே ஸ்கூல்ல எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க, எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவாரு. டென்ஷன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் முடியே வெட்ட வேணாம், அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து விக்ரம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஐ எம் ஷூர் யூ வில் ஆல் லவ் இட். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ராக் யூ ஆல் அண்ட் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபிலிம் all with you and please do support. Thank you very much for coming here. and ana kannலாம் கலக்காதீங்க. என்ன அவ்வளவு போறீங்கவா பேசுறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேனா? ஐயோ கேள்வி கேட்டீங்கன்னா கொடுப்பேன். கேள்வி கேட்பேன் பாஸ் கண்ணாடி தான் கட்டிடுறேன். கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர சீக்கிரம் வாயா கண்டென்ட் இல்ல போரிங்கா இருக்குது. என்ன வாங்க வைபவ் மைக் கொடுப்பாங்களா? தேங்க்யூ. Thank you so much, sir. The floor is now open for a quick Q&A. ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட டைரக்டர் சொன்னாரு, என்ன பத்தி நீங்க பேசவே இல்லையா சார் அப்படின்ட்டு. நான் 3 பேரை சொல்றோம், வைபவ், அதுல்யா, நான் 3 பேரும் சொல்றோம்.
பேசினேன் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி வானத்தை பார்த்தாரு. அதனால இன்னொரு 2 வார்த்தைகள் சொல்லிடுறேன். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ் அவங்க என் கண்ணுக்கு 2K கிட்ஸா தெரியுறாங்க. ஸோ இப்போ வர்ற ஜென்ரேஷன்ஸை கவர் பண்ற அளவுக்கு அட் த சேம் டைம் இதுக்கு முந்தினிய ஜென்ரேஷன்ஸும், அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாரையும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை படத்துக்குள்ள தூவி கரெக்டான ஒரு பிரியாணியை வந்து சமைக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள 2 பேர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இது வந்து ஒரு படிக்கல் ஃபார் கிரேட்டர் அண்ட் பிகர் சக்சஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் டு கம் இன் தி ஃபியூச்சர் ஓகே அப்படின்னு வேண்டிக்கிறேன். உங்க அப்பாவுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் பெருமையை சேர்ப்பீர்களாக. ஓகே, வாழ்த்துக்கள். இதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஓகே, அதாவது எல்லாரும் யாருமே டிஃபிகல்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது, யாருமே நடிக்க மறுக்கிறவங்க கிடையாது. பட் அந்த கிளாஸ்ங்கிறது பெல் அடிச்சா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. பட் அந்த எல்லாரையும் சைலன்ஸ்னு சொல்லி அதை கவனிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அந்த பிரச்சனை எப்பவுமே இவங்க 2 பேருக்கும் உண்டு. ஏன்னா ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்கன்னுவாங்க, ஒருத்தங்க கேரவன்ல இருக்காங்கன்னுவாங்க, எங்க ஹீரோயின் சொல்லுவாங்க 2 மினிட்ஸ்ன்னுவாங்க, 20 மினிட்ஸ் கழிச்சு வருவாங்க மேக்கப் முடிச்சு. இது எல்லாத்தையும் சகித்து அதை பொறுத்து அது எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு போற பொறுப்பு வந்து டைரக்டர் டுவோக்கு இருக்கு. அது ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நான் 2 பேரை தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். ஒன்று வந்து PRO ரியாஸ் பாய், நம்ம இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணை. இன்னொன்று ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் த மக் போஸ்ட் ஆஃபீஸ், குணா அண்ட் ஹிஸ் டீம், and also Siddharth who is working closely with us for all the promotions. இது தவிர்த்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, இந்த பாபி பாலச்சந்தருக்கு வந்து இந்த படத்துக்கு இவ்வளவு பண்ணணும், அந்த படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த படமா இருந்தாலுமே மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மார்க்கெட்டிங் இஸ் கீ. இதையே அவர் வந்து எங்களுக்கு குரூப்ல டைப் அடிச்சு நாங்க எங்களுக்கு வந்து மனப்பாடமே ஆயிடுச்சு. அதனால மார்க்கெட்டிங் வந்து இந்த படத்துக்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மக்களை போய் நல்லபடியா சேரணுங்கிற அந்த சோல் இன்டென்ஷன்ல அதை வந்து பண்றோம். ஏன்னா யாருக்குமே அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நல்ல படம் வருதுங்கிறது வந்து தெரியாம போயிடக்கூடாது. இது இருக்கு, இது வருதுங்கிறது வந்து நாங்க கான்ஸ்டன்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். அப்பதான் நீங்க வந்து தியேட்டர்ஸ்ல வந்து பொதுமக்கள் பெரிய நம்பர்ஸ்ல வந்து பாப்பீங்கன்ட்டு நம்புறோம். அதுக்கு இந்த படத்துக்கு நல்லாவே ஒரு செலவுல வந்து பெரிய ப்ரொமோஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு பாபி பாலச்சந்திரன். அதை நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த படத்துடைய விசிபிலிட்டி இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப மேக்சிமமா இருக்கும். நீங்க திரும்புற இடம்லாம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வருதுன்னு தெரியற அளவுக்கு இருக்கும். படமும் அதுக்கு நீங்க வந்து அதை பார்த்துட்டு வந்து ஆமா நல்ல வேளை இதை பார்த்துட்டு வந்து தியேட்டருக்கு வந்தோம் நீங்க நினைக்கிற அளவுக்கு வர்த்தா இருக்கும். தேங்க்யூ.